Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னாலே எக்ஸஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ கன்சியூமர் வந்து எக்ஸசிவாக எப்போ வந்துட்டு ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்துட்டு ஹாப்பினஸ் எப்போ அதிகமாக இருக்கும்னு பார்க்க போகிறது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் வந்து அவங்க பே பண்ணுற அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து வில்லிங் அண்ட் ஏபிள் டு பேவாக இருக்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது கன்சியூமர் சர்ப்ளஸ். இதே ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் வந்துட்டு கன்சியூமர் பே பண்ணுறத எந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதா இருக்காங்க, அதாவது வில்லிங் அண்ட் ஏபிள் டு அக்செப்ட் தான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ நமக்கு ஒரு கமாடிட்டி தேவை, அந்த கமாடிட்டியை நம்ம எங்கே வாங்குகிறோமோ அது ப்ரொடியூசர் சைடு, யார் அது வாங்குகிறாங்களோ அது கன்சியூமர் சைடு. ஃபார் த எக்ஸாம்பிள், இப்போ பிரியாணி வாங்கணுன்னா தலப்பாக்கட்டில் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது வந்து அந்த தலப்பாக்கட்டு பிரியாணிங்கிறது வந்துட்டு ப்ரொடியூசர், அது நம்ம வாங்குகிற கன்சியூமர் அதாவது பீப்புள் வந்துட்டு கன்சியூமர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஃபர்தராக வந்துட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கும் கன்சியூமர் சர்ப்ளஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் எப்போ ரொம்ப சர்ப்ளஸாக இருப்பாங்க, எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்குகிற கமாடிட்டி வந்து லோ ப்ரைஸாக இருக்கணும், அதே சமயம் வந்துட்டு வாங்குகிற குவான்டிட்டியும் நல்லா இருக்கும்போது வந்துட்டு கன்சியூமர் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸுங்கிறது பார்த்திங்கன்னா டிமாண்ட் கர்வ்னு சொல்லலாம், அதாவது கன்சியூமர் சைடு தான் வந்துட்டு டிமாண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கன்சியூமர் சர்ப்ளஸ் படிக்கும்போது டிமாண்ட் கர்வ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ எக்கனாமிக் ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அது ஃபர்தராக வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கன்சியூமருக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கணும், அவங்க வந்துட்டு 500 rupees வந்து கொடுத்து வாங்கலான்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஷாப்புக்கு போகும்போது அவங்க பே பண்ண அமௌண்ட் வந்து 300 rupees தான். த கன்சியூமர் வந்து வில்லிங் டு பே 500 rupees, பட் ஆக்சுவல் பே வந்து பார்த்திங்கன்னா 300 rupees தான். அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து 200. அந்த 200ங்கிறது வந்து தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். சப்போஸ் கன்சியூமர் வந்து 300 rupees பே பண்ணாமல் 400 rupees பே பண்ணுறாங்கன்னா, அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்துட்டு 100 rupees தான் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் வந்துட்டு அது இன்னொரு கன்சியூமர் வந்து 500 rupees கொடுத்து பே பண்ணுறாங்கன்னா, அங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும். அந்த ஈக்லிபிரியம் பாயிண்டில் கன்சியூமர் சர்ப்ளஸ் நியூட்ரலாக இருக்கிற பாயிண்ட், அந்த ரெட் கலர் பாயிண்ட் தான் வந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து நியூட்ரலாக இருக்கிற பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை வந்து எக்கனாமிக் ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு சப்ளை சைடு இருக்கிற கர்வ் வெட்டும் போது சொல்லுவாங்க. The consumer surplus is defined as the difference between the total amount that consumer are willing and able to pay for the goods or services indicated by the demand curve and the total amount that they actual to pay. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, willing and able to pay the consumer, but what he actual does pay, அந்த அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸை ஃபாலோ பண்ணி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ப்ரொடியூசர் வந்து நல்ல விலைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விற்கிறாங்களோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் பற்றி படிக்கும்போது we are think about we are a consumer, பட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸை பற்றி படிக்கும்போது we are think about we are a producer. ஸோ இப்போ தலப்பாட்டு பிரியாணி வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க, ஒரு பிரியாணியோடைய விலை வந்துட்டு அவங்க விற்கணும்னு நினைக்கிறது வந்து 300, பட் கன்சியூமர் வந்து 500 கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால தேர் ஆர் சேல்டு த ₹500. ஸோ 500 minus 300, அந்த 200 rupees வந்துட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸாக வந்து தலப்பாட்டி பிரியாணிக்கு போகுது. ஸோ இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். சப்போஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு பிரியாணி வந்து 400 rupeesக்கு சேல் பண்ணுறாங்கன்னா, அப்போது ப்ரொடியூசரோட சர்ப்ளஸ் வந்து 100 rupees தான் இருக்கும். பட் 300க்கு விற்றாங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு நியூட்ரல் ஆயிரும். அதாவது சப்ளை கர்வும் டிமாண்ட் கர்வும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கன்சியூமர் சர்ப்ளஸும் நியூட்ரல் வேல்யூவாக தான் இருக்கும். Producer surplus is an economic measures of the difference between the amount a producer of a good receives and the minimum amount the producer is willing to accept for the good. The difference or surplus amount is benefit the producer receiving for selling the goods in the market. ஸோ ஃபார்மரோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ விலைக்கு நான் விற்கலான்னு இருக்கேன், அந்த குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக வந்துட்டு விற்றுருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அமௌண்ட் தான் வந்துட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுக்காக அனலைஸ் பண்ணுறேன்னா, to check a economic welfare of the society, opportunity cost for a business and deadweight loss of the any business, அதாவது கன்சியூமராக இருந்தாலும் சரி ப்ரொடியூசருக்காக இருந்தாலும் சரி என்ன லாஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணுறோம்.
டிமாண்ட் லைனும் சப்ளை லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர். அதை தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. எதுக்காக மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நெய்தர் ஆர் நார் த ப்ரொடியூசர் ஆர் கன்சியூமர் வந்துட்டு பெனிஃபிட் வந்து அதிகமாக இருந்துடக்கூடாது. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஈக்குவல் உரிமையோடு வந்துட்டு அவங்க விற்கிறதும் சரி வாங்குறதும் சரி ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும். பெனிஃபிட் வந்து ரெண்டு பேருமே ஆகணுங்கிறதுக்காக தான் மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Why equilibrium is efficient? ஸோ ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை வந்து 4 குவார்ட்டராக பிரிச்சிருக்காங்க, ABCDன்னு. ஏடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கும் கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். B&C பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கும் கன்சியூமர் சர்ப்ளஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கும். எய்தர் த ப்ராஃபிட் ஆஃப் ப்ரொடியூசர் ஆர் கன்சியூமருங்கிற செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த 4 குவார்ட்டர் பிரிச்சிருக்கோம். த A quarter is loss in the consumer surplus from under the production. B quarter is loss in the producer surplus from under production. இதுவே C quarter பார்த்திங்கன்னா loss in consumer surplus from the over production. D quarter பொறுத்த வரைக்கும் loss in the producer surplus from over production. ஸோ ரெண்டு விஷயத்தை தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஒன்று அண்டர் ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். அண்டர் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏ காலம் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு தான் லாஸ் ஆகுது. பி காலத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு லாஸ் ஆகுது அண்டர் ப்ரொடக்ஷனில். இதுவே சிஎன்டியை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரொடக்ஷன், டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்துட்டு ஓவர் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது. சியை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்துட்டு ஓவர் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது. The economic welfare is the total benefit available to the society from an economic transaction or situations. ஸோ ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை ஃபைன் டியூன் பண்ணும்போது எக்கனாமிக் வெல்ஃபேரோட டோட்டல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி எக்கனாமிக் டேர்மாக வந்து பெனிஃபிட் ஆக முடியும். ரெண்டாவது எக்கனாமிக் வெல்ஃபேர் இஸ் கால்டு கம்யூனிட்டி சர்ப்ளஸ்னு சொல்லலாம். மூணாவது இன் மார்க்கெட் அனலைசிஸ் எக்கனாமிக் வெல்ஃபேர் அட் ஈக்லிபிரியம் கேன் பி கால்குலேட்டட் பை த ஆடிங் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ மார்க்கெட் அனலைஸ் எக்கனாமிக் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் we have to analyze the consumer and producer surplus, then only we can identify the equilibrium point of the market price. ஸோ நாலாவது என்ன பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் அனலைசிஸ் கன்சிடர் வெதர் த எக்கனாமிக் டிசிஷன் பை இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் அண்ட் த கவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த எக்கனாமிக் வெல்ஃபேர். ஸோ இண்டிவிஜுவல் ஒரு என்டர்பிரைஸ் இருந்தாலும் சரி, இல்லை குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுங்கிறத பொறுத்து தான் சோஷியல் வெல்ஃபேர் அனலைஸை வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸையும் கன்சியூமர் சர்ப்ளஸையும் அனலைஸ் பண்ணுறாங்க. டெட்வைட் லாஸ். டெட்வைட் லாஸ்னால் ஃபாலிங் இன் கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் டியூ டு த டேக்ஸ். டேக்ஸ் மூலயமா எதர் கன்சியூமருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி என்ன வந்துட்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதா வந்து டெட்வைட் லாஸ். டெட்வைட் லாஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ சப்ளை டிமாண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். இதில் 2 ஈக்லிபிரியம் பாயிண்ட் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அட் ஈக்லிபிரியம் வித்தவுட் த டேக்ஸ், இன்னொன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வித் த டேக்ஸ். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் இதில் காமிச்சிருக்காங்க. So it sums the quantity neither produced nor consumed because of the tax. So அந்த ஒரு கேப் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா with and without a tax of the equilibrium. The difference between market price with the tax and the market price at the equilibrium without a tax. So it is called as the quantity neither produced nor consumed because of the tax. Deadweight lossங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரும் ப்ரொடியூசரும் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணி ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த குவான்டிட்டிக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு டெட்வைட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து கன்சியூமர் சைடும் போகாது, ப்ரொடியூசர் சைடும் போகாது, அது டேக்ஸ் சைடு போயிடும். அதுதான் வந்துட்டு டெட்வைட் லாஸ் பிரின்சிபல். ஸோ ஒரு கன்சியூமர் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா பையர் பே ப்ரைஸ் ப்ளஸ் டேக்ஸோடு தான் பே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செல்லர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டேக்ஸ் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி இன்ட்டு டேக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் market equilibrium. Thank you for watching and keep on the love to learn. Art is long and life is short, so keep going and keep enjoying the love to learn videos.